கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1829 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 60 அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே, ஹல்லேலூயா, ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன். வெரி ஷார்ட்லி நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். சின்னவனாக இருந்தேன், சிறியவனாக இருந்தேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கிதியோன் தன்னுடைய நிலைமையையும் குடும்ப நிலைமையையும் கண்டு கர்த்தரிடத்திலே சொன்னான், நான் சிறியவன், என் குடும்பம் எளியது, மீதியானியரை எப்படி நான் முறியடிக்கப்பட முடியும், முறியடிக்கப்பட போகிறேன். ஆண்டவர் கிதியோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நான் எளியவன், நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, வீடு சிறியது, தொழில் சிறியது, வாழ்க்கை சிறியது என்று நினைத்து கொண்டிராதே. இன்று முதல் மாற்றம் வரப்போகிறது. நீ ஆயிரங்களுக்கு மாறப்போகிறாய், ஆயிரங்களுக்கு அதிபதியாய், ஆயிரங்களுக்குள்ளே உன்னை மாத்திரம் ஆண்டவர் சிறப்பானவனாக வைக்கப் போகிறார். உன் தொழில் சிறக்கப் போகிறது. சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற வசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் எளிமையாய், ஐயோ என் வாழ்க்கையில் தோல்விகள், எளிமைகள், நஷ்டங்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி, நீ ஆயிரமாய் மாறப்போகிறாய். ஆயிரங்கள் உன் தொழிலிலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. பலத்த ஜாதியாவாய், எல்லாரும் நேசிக்கிற மனிதனாய், எல்லாரும் நேசிக்கிற குடும்பமாய் உன் குடும்பம் மாறும். கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற வேளையில் கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். நீ காண்பாய், நீ வெற்றி பெறுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.